குருப்யோ நமக. மழை எவ்வாறு படபடவென்று பொழிகிறதோ அதே போல் ஸ்ரீமன் நாராயணனை சேவித்த பொய்கையாழ்வார் வையம் தகழியா எனத் தொடங்கும் 100 பாக்களை சமர்ப்பிக்கிறார். அதே போல் பூதத்தாழ்வாரும் அன்பே தகழியா எனத் தொடங்கும் 100 பாக்களை சமர்ப்பிக்கிறார். இவ்விருவரும் 100 பாக்களை சமர்ப்பித்து முடிக்கும் வேளையில் அதுவரை இறைவனின் கல்யாண குணங்களை கண்டு ரசித்துக் கொண்டிருந்த பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என தாயாரை சேவித்து பின்பு பெருமாளை சேவித்தேன் என்று பொருள்பட பாடுகிறார். வையம் தகழியா, அதாவது இவ்வுலகை அகல்விளக்காகவும் கடல் நீரை நெய்யாகவும் கதிரவனின் ஒளியை சுடராகவும் வைத்து பாமாலை பாடுகின்றேன், என்னுடைய கஷ்டங்கள் நீங்குக என பொருள்பட 100 பாக்கள் பொய்கையாழ்வாரும் அன்பை அகல்விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் சிந்தனையை சுடராகவும் வைத்து தமிழ் பாமாலை பாடுகிறேன் என பொருள்பட பூதத்தாழ்வார் 100 பாக்களும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் தாயாரை சேவித்து பின் பெருமாளை சேவிக்கின்றேன் என்று 100 பாக்களை பேயாழ்வாரும் பாடி முடிக்க இதனை ரசித்துக் கொண்டிருந்த பரந்தாமன் இவர்கள் வழியே செல்கிறான். வையம் தகழியா எனத் தொடங்கும் பாடலையும் அன்பே தகழியா எனத் தொடங்கும் பாடலையும் விளக்கேற்றும் வேளையில் நாம் கூறுவது சாலச் சிறந்தது என பெரியோர்கள் கூறுவர். பிறகு இம்மூவரும் ஒரு சேர பயணிக்கின்றனர். அப்பொழுது ஒரு குகையில் யோக நிஷ்டையில் இருக்கும் திருமிழிசை ஆழ்வாரையும் கண்டு ஒருவரை ஒருவர் நலம் விசாரிக்கின்றனர். இம்மூவரும் எவ்வாறு இறைவனடி சேர்ந்தார்கள் என்ற குறிப்பு எங்கும் காணப்படவில்லை. அம்மட்டில் இன்றளவும் இம்மூவரும் நம்முடனேயே இருந்து நம்மை ஆசிர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று கூறி நாளை திருமிழிசை ஆழ்வார் பற்றி காண்போம்.